ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலாவை வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு விரல் சைஸ் பட்டை, 5-6 போல் லவங்கம், ஒரு ஏலக்காய், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு சின்ன பவுல் அளவுக்கு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். அதனால் இந்த மசாலாவை வறுக்கும் போது ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்துட்டோன்னா மசாலா கசப்பு தன்மை கொடுத்துரும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 போல் லவங்கம், கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு காஞ்ச வத்தல் மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 3 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்குற அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகி கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்கணும். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். 1 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. புளிப்பில்லாத 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வேகும் போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கூடவே வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பொருட்கள் சேர்த்ததும் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகும் போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நடுநடுவில் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கிரேவி நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். வீட்லேயே மசாலாவை வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.